ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களையும் ஒரு முக்கியமான ஆன்மீக பரிகாரத்தையும் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றி இது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். எதை பற்றி இது பார்க்க போகிறோங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஜூலை 29 தான் கடைசி நாள். ஸோ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஆடி பௌர்ணமியை முன்னிட்டு அம்மனே வீடி தருவரக்கூடிய அதிசயமானது நடக்க போகுது. இந்த அதிசயத்துக்கு காரணம் கிரகங்கள் தான். ஸோ கிரகங்களால் என்ன பலன் கிடைக்குங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க. ஃபஸ்ட்டு ஆடி பௌர்ணமியில் எந்த கடவுளை உங்கள் ராசிக்காரங்க எப்படி வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். முதல்ல அதை தெரிஞ்சுக்குங்க. ஆடி மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகளால் தெய்வங்கள் எளிதில் மனமகிழ்ந்து நம்மளுடைய வீடு தேடி அருள் செய்து நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீக்குவாங்க என்பது ஐதீகம். அதனால் இந்த ஆடி பௌர்ணமியில் குலதெய்வத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்வது, குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைத்து படையலிட்டு வழிபாடு செய்கிறது, இதெல்லாம் சிறப்பாக இருக்குது. ஆடி மாத பௌர்ணமியில் வீட்லேயும் கோவிலையும் சிவ வழிபாடு சிவ பூஜை செய்வது சிவனின் பரிபூர்ண அருளை பெற்றுத்தருன்னு சொன்னால் மிகையாகாத உண்மை. ஆடி பௌர்ணமி என்பது சிவ வழிபாடுக்கு மட்டுமின்றி அம்மன் ஆலயங்களில் விசேஷ வழிபாடுகள் நடைபெறும். பௌர்ணமி தினங்களில் அம்பிகை வழிபாடு மிகவும் சிறப்பானது. அன்னை தேவி பராசக்தியை இந்த ஒளிமயமான பௌர்ணமி தினத்தில் பூஜைகள் செய்து வழிபாடு செய்யும்போது அன்னையின் பரிபூர்ண அருள் கிடைக்கும். பௌர்ணமி என்று கோவில்கள்லேயும் வீட்லேயும் விளக்கேற்றி வழிபாடு செய்தால் ஏராளமான நற்பலன்களை அடைய முடியும். அந்த வகையில் ஆடி பௌர்ணமி வழிபாட்டுடைய பலன்கள்னு பார்த்திங்கன்னா இதெல்லாம் சொல்லலாம். அம்பாளுக்கு அபிஷேகங்கள் செய்து புடவை சாத்தி பொங்கல் படையிலிட்டு வழிபட்டால் குடும்பத்தில் வளங்கிறது பெருகும். அதோடு நிம்மதி குடிக்கொள்ளும். தம்பதி ஒற்றுமையானது மேலோங்கும். அதே போல் ஞான கடவுளான ஸ்ரீ ஐகிரியவர் அவதரித்தது ஆடி பௌர்ணமிங்கிறது புராணம். எனவே ஆடி பௌர்ணமி நாளில் ஸ்ரீ ஐகிரியவரை வழிபாடு செய்தால் அஞ்ஞானம் நீங்கும். குழந்தைகள் கல்வியில் ஜொலிப்பாங்க. கல்வியும் ஞானமும் கிடைத்து சகல ஐஸ்வர்யங்களோடு வாழ முடியும். அப்புறம் ஆடி பௌர்ணமியில் பெண்கள் அம்மன் கோவில்களில் காலையும் மாலையும் விளக்கேற்றி வழிபட்டால் குடும்பத்தில் நிம்மதி தவளும், தரிதரங்கிறது விலகும். இதெல்லாம் ஆடி பௌர்ணமியில் பலன்கள். இப்போ ஆடி பௌர்ணமியில் எப்படி விரதம் இருக்கணுங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஆடி மாத பௌர்ணமி தினத்தில் உங்கள் ராசிக்காரங்க அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துருங்க. உணவு எதுவும் அருந்தாமல் விரதத்தை ஆரம்பிக்கணும். வீட்டுடைய பூஜரையில் அம்பாள் படத்திற்கு விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும். மேலும் அருகில் உள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று பூக்களால் அர்ச்சனை செய்து சிவப்பு மற்றும் மஞ்சள் கலந்த வஸ்திரம் சாத்தி சிவப்புக்கள் ஆபரணம் அணிவித்து வழிபாடு செய்கிறது ஆடியில் ரொம்ப விசேஷம். ஆடி பௌர்ணமி தினத்தில் இன்னும் அம்பிகைக்கு பாலபிஷேகம் செய்து வாழைப்பழம் கலந்த சாதத்தை நைவேத்தியம் செய்து வழிபாடு செய்வது மிக அற்புத பலன்களை தரும். பின்பு நைவேத்திய பிரசாதத்தை கோவில் உள்ள பக்தர்களுக்கு கொடுக்கணும். இவ்வாறு வழிபாடு செய்தால் குழந்தை பேரை கிடைக்காம தவிப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். வியாபாரங்களில் எதிர்ப்புகள் நீங்கி லாபமானது பெருகும். குடும்பத்தில் மகிழ்ச்சிங்கிறது பெருகும். அதே போல் ஆடி பௌர்ணமியில் மாலை நேரத்தில் முழு நிலவு நிறைவு பெறக்கூடிய நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்யணும். இதனால் சுபிட்சம் ஏற்படும். மாலையில் அம்பாளுக்கு பூஜை செய்து பால் நைவேத்தியமாக படைத்து அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யணும். இதோடு சிவ வழிபாடு செய்வது பல மடங்கு புண்ணியத்தை தரும். மாலையில் சந்திர வழிபாடு செய்வது மனதில் இருக்கக்கூடிய குழம்பங்கள் நீங்கி நிம்மதி அடைய செய்யும். பகை நோய்கள் நீங்கும். கடன் தொல்லை விலகும். வாழ்க்கையில் மாற்றம் ஏற்றங்கிறது ஏற்படும். அதனால் இதுக்காகவே நீங்கள் வழிபாடு செய்யலாம். ஸோ இவ்வளவு சிறப்புகளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆடி பௌர்ணமி கொண்டு இருக்கு. இந்த ஆடி பௌர்ணமியில் இந்த பரிகாரங்கள்லாம் செய்திங்கன்னா வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக மாறும். இப்பேற்பட்ட ஆடி பௌர்ணமியில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமாக இல்லை என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ நான் உங்களுக்கு விளக்கமாக ஷேர் பண்ண போகிறேன். வாங்க என்னங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குவீங்க. தமிழ்நாட்டில் ஆன்மீக ரீதியாக பல வகையில் முக்கியத்துவத்தை கொண்டிருக்கக்கூடிய மாதங்களில் ஒன்று தான் ஆடி மாதம். 2026ஆம் ஆண்டு ஜூலை 17ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 16 அன்னைக்கு ஆடி முடிகிறது. ஒவ்வொரு மாதமும் சூரியன் தனது நட்பு வீடான சந்திரன் ஆட்சி செய்யக்கூடிய ராசியான கடக ராசியில் சஞ்சரிக்கிறார். சூரியன் ஒவ்வொரு மாதமும் ஒரு ராசியில் பயிற்சி அடைவதால் அதன் தாக்கம் 12 ராசிகளில் வெவ்வேறு விதமான பலன்களை ஏற்படுத்தும். அதே போல் சுக்கிரன், புதன், செவ்வாய் போன்ற மாதக்கோள்களும் பயிற்சியாகும். இந்த ஆடி மாதத்தில் பௌர்ணமியில் சில ராசிக்காரங்களுக்கு தொழில், பணவரவு மற்றும் அதிர்ஷ்டம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. சில ராசிக்காரங்களுக்கு செலவுகள், உடல்நலம் மற்றும் உறவுகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது இருக்குது. அதன்படி உங்கள் ராசிக்கு ஆடியில் பௌர்ணமியில் எப்படி இருக்கும் என்பதை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கிரகநிலைகள் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்லிடுறேன். ஸோ சூரியன் கடக ராசியில் உச்சம் பெற்ற குருவோடு சஞ்சரிக்கிறார். புதன் முதல் பாதியில் மிதுனம், இரண்டாம் பாதியில் கடகராசியில் சஞ்சரிக்கிறார்.
சுக்கிரன் முதல் பாதி கேதுவோடு சிம்மத்தில், 2ஆம் பாதி கன்னிராசி. செவ்வாய் முதல் பாதி ரிஷபம், 2ஆம் பாதி மிதுனம். குரு உச்சம் பெற்று கடகராசியில் சஞ்சரிக்கிறார். சனி மீன ராசியில் சஞ்சரிக்கிறார். 2வது பாதியில் வக்ரம் அடைகிறார். ராகு கும்பராசியில் பௌர்ணமி முழுவதும் இருப்பார். கேது சிம்ம ராசியில் பௌர்ணமி முழுவதும் இருப்பார். இப்படி தான் கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இப்போ உங்களுக்கு பொதுவாக என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். முதல்ல பொது பலனை தெரிஞ்சுக்குங்க, அதுக்கப்புறமேட்டு டீப்பாக பார்க்கலாம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீசுகிற மாதிரி பௌர்ணமியில் கிரக சூழ்நிலைகள் அமைஞ்சிருக்கு. ஆடி பௌர்ணமியில் விருச்சிக ராசிக்கு பெரும்பாலான கிரகங்கள் மிக மிக சாதகமான நிலையில் இருக்குது. எனவே குடும்பம், தனிப்பட்ட வாழ்க்கை, தொழில் ரீதியான வளர்ச்சி என்று அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்குது. ஆன்மீக நாட்டமும் அதிகரிக்கும். நீண்ட தூர பயணங்களும் நன்மை தரும். வெளிநாட்டு தொடர்பான முயற்சிகள், உயர்கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் நல்ல செய்திகள் கிடைக்கும். இது வரைக்கும் உங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்காம இருந்த எல்லாமே மாறி இனி உங்களுக்கு கிடைக்கிறது எல்லாமே நல்ல செய்திகளாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வாழ்க்கை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பிரகாசமாக மாறும். ஸோ பிரகாசமாக மாறும் அப்படிங்கிறது பொதுவாக சொல்லப்பட்டிருக்கு. டீப்பாக மற்ற கிரகங்களால் என்ன பலன் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. டீப்பாக அதற்கேற்ப தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. வாங்க டீப்பாக என்னங்கிறத அதிரடியாக பார்க்கலாம். ஸோ உங்கள் ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை விட உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மற்றவர்களை பயன்படக்கூடிய விதமாக திறமையை பயன்படுத்துவீங்க. இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த பௌர்ணமி காரியங்கள் எல்லாமே சாதகமாக நடந்து முடியும். விலகி சென்றவர்கள் விரும்பி சேர்வாங்க. திடீரென மனத்தடுமாற்றம் உண்டாகலாம். சூரிய சுக்கிரன் சஞ்சாரத்தால் பணவரவு திருப்தி தரும். சின்ன சின்ன பிரச்சனைகள் தீரும். உடல் ஆரோக்கியத்தில் கூட கவனமாக இருக்கணும், இல்லைனா அதில் உங்களுக்கு பாதிப்பு வரும். அப்புறம் தொழில் வியாபாரத்தில் இருந்த கடன்கள், பாக்கிகள் எல்லாமே இந்த பௌர்ணமிக்கு பிறகு வசூலாகும். வியாபார தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியது இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவங்க நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய கடுமையான பணிகள் கூட எளிமையாக நடந்து முடியும். குடும்பத்தில் இருப்பவர்களுடைய நடவடிக்கை டென்ஷனை ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை இதெல்லாம் உண்டாகலாம். அதோடு பிள்ளைகளுடைய நலனில் இந்த பௌர்ணமியில் அக்கறை காட்டுவது அவசியம். உறவினர்களுடைய மத்தியில் மதிப்பு கூடும். நீங்கள் பெண்களுக்கு எடுத்த காரியத்தை சாதகமாக செய்து முடிப்பீங்க. திடீர் மனத்தடுமாற்றம் உண்டாகலாம். பெரியோர் ஆலோசனை கை கொடுக்கும். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை அதிகரிக்கும். கவனமாக பாடங்கள் படிப்பது வெற்றிக்கு வழிவகுக்கும். அதனால் கவனமாக பாடங்கள் படிக்க முயற்சி பண்ணுங்க. ஸோ கவன சிதறல் இருந்தாவே ஏதாவது ஒரு ஆபத்து வரும். மாணவர்கள்லாம் கவன சிதறல் இல்லாமல் இருங்க. மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த டைம் யாரையும் நம்ப வேண்டாம். யாரையாவது நம்பினீங்கன்னா அது மூலிமா தான் உங்களுக்கு ப்ராப்ளமே க்ரியேட் ஆகும். அதனால் யாரையுமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ப வேண்டாம். அதே போல் உங்களுக்கு வம்பு வழக்குகள்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த வம்பு வழக்குகள் வராமல் இருக்க முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யார்கிட்டையும் பேசாமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னாவே வம்பு வழக்குகள் எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் ஸ்பெஷலாக கவனம் செலுத்துங்க. நிறைய நீர் ஆகாரங்கள் எடுத்துக்கோங்க. நிறைய கூழ் அந்த மாதிரிலாம் குடிங்க. ஸோ உடலுடைய சூட்டை தணிக்கிறதுக்கு நிறைய தண்ணீர் எடுத்துக்கிறது, கூழ் குடிக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணுங்கள். இதெல்லாம் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்ல வழியை வகுக்கும். இப்போ ஆரோக்கியத்தில் கவனமாக இல்லைன்னா பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதனால் ஆரோக்கியத்தில் இப்போ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். சின்ன சின்ன பிரச்சனையோ பெரிய பிரச்சனையோ நீங்கள் எதுவும் ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் மருத்துவரை பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே மருத்துவரை பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அது உடனே சரியாக வாய்ப்பு இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எப்போ என்ன நோய் அப்படிங்கிறது நம்மளால் எதுவுமே கெஸ் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவு நோய்கள் வராமல் இருக்க உடனே மருத்துவரை பார்த்து அப்பப்போ எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இந்த பௌர்ணமி முடிஞ்சோடனே உடலுக்கு ஒரு செக்கப் போட்டுக்கிறது நல்லது. ஸோ இந்த மாதிரிலாம் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் ராசிக்காரங்க. ஸோ உங்கள் ராசிக்கு எப்படிலாம் கவனமாக இருக்கணும், என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இதை நீங்கள் பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் உங்களை போல் விருச்சிக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த தாள்களை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.
சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ தெரிஞ்சுக்க முடியும்.